கதிரவனின் கதிர்களை கண்டதும் மலரும் பூ போன்ற புன்னகையும், மலரின் உயர்ந்த மென்மையான பண்பு போன்ற உச்சரிப்பும், தேனருவி பாய்வது போல தமிழையே தேனாக பாய்ச்ச வருகை தந்திருக்கும் திருநகர் நகரத்தார் சங்கத்தின் தலைவர், கொப்பனாப்பட்டியை சார்ந்த திரு பழனியப்பன் அவர்களின் துணைவியான திருமதி மலர்விழி பழனியப்பன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. மதுரை நகரத்தார் சங்கம் முதியோர் நலங்காக்கும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நகரத்தார் பெருமக்களே, பெரியோர்களே, எனதருமை ஆட்சிமார்களே, அண்ணன்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த மலர்விழியின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதியோர் நலங்காக்கும் திட்டம் 5வது மாதமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் எப்படி உருவானதுன்னு தலைவர் அண்ணன்ட்ட கேட்டபோது, நாங்கள் ஓட்டு சேகரிக்க போன போது நிறைய எளியோர்களை பார்க்க முடிஞ்சிச்சு. மருந்துக்கு கூட அவங்களுக்கு உதவணும்னு சொல்லிச்சு. துணைத் தலைவருடைய அந்த துணையோட நாங்கள் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திட்டு வர்றோம்னு சொன்னாங்க. இவங்க தான் தேர்தலுக்கு முன்னாடியே போட்டாங்களே 5 பேர் நாங்கள் தான் வரப்போகிறோன்னு மன உறுதியோட மஞ்சு பாய்ஸ் மாதிரி முன்னாடியே போட்டாங்க வாட்ஸ்அப்பில். அந்த மன உறுதியும் இந்த பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் தான் இவங்களை இன்னைக்கு வெற்றி அடைய வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அண்ணன் ஒரு உள்ளங்கை மாதிரி அந்த செயலாளர், துணைத் தலைவர், பொருளாளர், இணை செயலாளர் எல்லாரையும் இணைந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல ஒரு சுறுசுறுப்பான நிர்வாகமாக இந்த நிர்வாகம் இருக்கிறது. நல்ல கைத்தட்டல்களை கொடுக்கலாம். நான் ஒரு ஊருக்கு பேச போயிருந்தேன். அப்போ அந்த ஊரில் தேர்தல் நடக்குது போல் 2 ஆட்சி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆட்சி சொல்லுது, ஒரு சின்னதாக குட்டியாக இருக்கார்ல அவர் தான் வரப்போகிறாரு தலைவர்னு. அதுக்கு இன்னொரு ஆட்சி சொல்லிச்சு, அவரெல்லாம் வரக்கூடாது, தலைவர்னா ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணும், ஃபோட்டோவில் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. இப்படியெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்களான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நம்ம அண்ணன் 6 அடி அமிதாப் பச்சன் மாதிரி அப்படி ஒரு ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே அது அவர் ஒவ்வொரு நிர்வாகமாக கவனிச்சுட்டே வந்திருக்கார். யாரெல்லாம் என்னெல்லாம் செய்யலை, நம்ம அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு நல்ல நிர்வாகமாக இருக்குது. வரவேற்புரையாற்றின சோமசுந்தர அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பஸ்ஸை பிடிக்கிற மாதிரியே ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த ஆட்சியை கேட்கணும், வீட்லேயும் அப்படி தானே ஆச்சு, எங்கே வந்திருக்காங்களா ஆச்சு, வீட்லேயும் அப்படி தானா பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி. ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு வெளியில் ஃபோனை வச்சுக்கிட்டு வர, சிவமடத்துலேருந்து ஃபோன் ஆச்சு அப்படின்னு வேகமாக அப்படி ஒரு வேகமாக இது பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க மீனாட்சி அம்மங்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, திருநகருக்கு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கோயிலுக்கு போங்கன்னு. அதெல்லாம் அங்கேருந்தெல்லாம் வந்தால் நேரம் ஆகிடும், பக்கத்துலேயே நகரத்தார் விடுதி இருக்குது, இங்கேயே நாங்கள் தங்கிட்டு கோயிலுக்கு போயிடுறோம், பக்கத்தில் இட்லி கடையெல்லாம் இருக்குது, நாங்கள் சாப்பிட்டு போயிடுறோம். நாங்கள் அப்படி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நகரத்தார் சங்கம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏசி ஹால் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, அதுவும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். திருப்பரங்குன்றத்தில் நம்ம குல அரசனான மரகத விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார். அந்த பிள்ளையாருக்கு கும்பாபிஷேகம் விரைவில் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. நகரத்தார்கள் பொறுப்பாக செயல்பட்டால் ஸ்பான்சர் பருப்பாக குவிந்துவிடும். அப்படித்தான் இவர்களுக்கு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த நிர்வாகம் நிறைய சிறப்பாக செயலாற்ற அவர்களை உற்சாகப்படுத்த மீண்டும் நல்ல கைத்தல்களை கொடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னைய ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது கமலா பழனியப்பன்னு தவறுதலாக அறிமுகப்படுத்திட்டார். அந்த ஆட்சி பாடுற ஆட்சி, அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் பாடுற ஆட்சி, நான் பேசுகிற ஆட்சி அப்படின்னு சொன்னேன். மீனாட்சி மாதிரி இன்னைக்கு பச்சை பட்டுடுத்தி அவங்க அப்படியே அழகாக பாட்டு பாடினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கணேசன் ஐயா வந்திருக்காங்க, போன மாதம் அவங்க தான் பேசுனாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஐயா கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த வயசுலையும் நான் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும், வீடும் உலகமும் மாதிரி ஏதாவது நான் செய்யணும். அந்த சுறுசுறுப்பு. நேற்று ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் பேசுகிறீங்களா அம்மா அப்படின்னாங்க. ஆமாம். செட்டியாருக்கு சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துட்டிங்களா? செஞ்சு கொடுத்துட்டேன். அப்போ ஆரிய பவனில் தான் சாப்பிடுவாரான்னு கேட்டாங்க. எதுக்கு ஆரிய பவனில்? நான் தான் செஞ்சு கொடுத்துட்டேன்னு. இல்லை, மத்தியானம் சாப்பிட்டா ஆரிய பவன், காலையில் சாப்பிட்டா சூரிய பவன், ராத்திரி சாப்பிட்டா சந்திர பவன், சாப்பிடாமே இருந்தால் விரத பவன் அம்மா அப்படின்னார்.
பஞ்ச் டைலாக் மதுரை முத்து மாதிரி இவர் அப்படி பஞ்சா போடுவார். அப்படி நல்ல சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர். அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். எனக்கு நிறைய ஃபேன்ஸ். சுப்பிரமணி அண்ணன் நல்லா பட்டை போட்டுட்டு வந்திருக்காங்க, விடி கண்ணன் அண்ணன், என்னோட ஃப்ரெண்டு முத்துக்கருப்பி, எங்கள் அப்பாவோட கூட இது ஆத்தங்குடியில் பிறந்த அந்த ஆச்சி, காட்டன் ஆச்சியப்பனுடையது. நிறைய பேர் என்னுடைய ஃபேன்ஸ். இந்த மல்லிகைப்பூ கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு புதுசாக. இவங்க தான் மதுரை மீனாட்சின்னு இவங்களை நான் செல்ஃபோனில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி எனக்கு இந்த ஒரு தாத்தா பெரிய விசிறி வச்சு மீனாட்சி அம்மங்கள்ல விசிறுவார்ல, சேதுக்கரசி ஆச்சி, அவங்க செட்டியார் அரசி அரசின்னு கூப்பிடுவாங்க. உண்மையிலே அவங்க அரசி தான் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா. அப்படி எல்லாரும் பண்ண 35 வருஷமாக திருநகரில் இருக்காங்க. இறப்புக்கும் பிறப்புக்கும் முன்னாடி வந்து நின்று அவ்வளோ உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர். இப்படி நிறைய பேர் அந்த தாத்தா விசிற மாதிரி அத்தனை விசிறிகள் உங்களுக்காகத்தான் நான் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வருக வருக என்று வரவேற்கிறேன். உலகத்தோடைய வீடி கண்ணன் சொல்லிட்டேனே முதலியே. செட்டியார் அப்ப எடுத்து கொடுத்துருவாங்க அப்படியே. உங்களை பத்தி சொல்லணுமா? விளம்பரம் சொல்லுவோம் வச்சு செய்வோம். அப்பதான் உலகத்தோட முதல் பெண்ணரசி மீனாட்சி வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில வருது. சித்திரை திருவிழா, கண்கொள்ளா காட்சி. புது மணப்பெண் போல திருவிழா அப்போ இந்த மண்ணு மணக்குமா? நெய் உருக்கினா ஒரு வாசனை வருமே, அந்த மாதிரி வாசனையோட மண்ணு மணக்குமா? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரு சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி. உண்மையிலே அவ ராசாத்தி தான். வீட்டுக்குள்ளே இருந்து அப்படி வெளியில வந்து வடக்கு வாசல், கிழக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசல், சித்திரை வீதி, ஆணி வீதி, ஆடி வீதி, ஆவணி வீதி, மாசி வீதின்னு வீதி எங்கும் உலாம் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சித்திரை திருவிழா. பிள்ளைகள்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு தகப்பன்கள் அப்பாக்கள்லாம் இந்த உலகத்தை குழந்தைகள்கிட்ட காமிக்கக்கூடிய திருவிழா. ஒர்க் அட் ஹோம்லேருந்து அழகர் வெளியில வர்றார். சும்மா ஜங்குன்னு குதிச்சு வருவார். ஐயர் அப்படி உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருப்பார். கீழே விழுந்துருவோமோ, இப்படி சாப்பாங்க அப்படி சாப்பாங்க. வாராரு வாராரு அழகர் வாராரு, சப்பரம் ஏறி வாராரு, சங்கடம் தீக்க போறாரு, உலகம் காக்க வாராரு, உயிர் கலகம் தீக்க போறாருன்னு பச்சை பட்டு உடுத்தி நம்ம எல்லாம் பரவசப்படுத்தும் திருவிழா. அத்தே அப்பேன்னு பாசமா உருகி கூப்பிடுற உசுருக கிராமிய மனம் வீசும் மண்ணு. இதுக்கு முகப்பூச்சு தேவையே இல்லை. இந்த ஊர்ல பிறந்த ஆண்களும் வாக்கப்பட்டவர்களும் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள் தான் சொல்லணும். ஒரு ஆச்சி அவங்களோட சின்ன மாமியாரா கண்டிப்பா நான் வந்து திருவிழா பார்க்கணும்னு சொல்லிச்சான். அந்த அழகர் ஆத்துல இறங்குது சொன்னா கேட்கலையா, நான் கண்டிப்பா வரணும்னு சொல்லிச்சான். சரின்னு மல்லு கட்டி கூட்டிக்கிட்டு வந்தாங்களாம். திடீர்னு காணுமா அந்த ஆச்சிய. வள்ளி ஐத்தன்னு கத்துன்னு கத்துனாங்களாம். அந்த ஆச்சியை காணவே காணுமா. வீட்டுக்கு போயிட்டாங்களாம். என்ன பண்றது பயந்து போய் இருந்தாங்களாம். இந்த ஆச்சியை கூட்டம் அப்படியே தள்ளிக்கிட்டே பாதி தூரம் போயிருச்சான். மீனாட்சி அம்மங்களுக்கு போய் சாமியை கும்பிட்டு ஒவ்வொரு இடமா தேடி அவங்க வீடு கோட்டுக்கிட்ட இருக்கான். கோட்டை எங்க இருக்குன்னு ஷேர் ஆட்டோ பிடிச்சி வீடு கண்டுபிடிச்சி வீடு வந்து சேர்ந்துருச்சான். ஆட்சிகள்லாம் எங்க விட்டாலும் வந்துருவாங்க. அதனாலதான் செட்டியார்கள்லாம் சிவனேன்னு வீட்டுல இருப்பாங்க. வீட்டில் விட்டால் எப்போவுமே வந்துடுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு மதுரை மாநகரம், கிராமமும் இல்லாமல் நகரமும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மாநகரமாக இருக்கக்கூடியதான் மதுரை மாநகரம். தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை. நகரத்தா சங்கம், இளைஞர் சங்கம், திருநகர் சங்கம், வடக்கு நகரத்தா சங்கம், அடைக்காத்தால் படப்பு வீடு, நெற்குப்பை சங்கம், குழுபிரை சங்கம், இன்னும் நிறைய பக்தி நெறிமன்றம், நிறைய சங்கங்கள் நிறைந்ததான் சங்கம். அதை சொல்றேன், சொல்லாம இந்த இடத்தை விட்டு நான் போக முடியுமா? அதுலேயும் குறிப்பாக மகளிர் சங்கம். ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஆட்சிகளுக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கறது நகரத்தா சங்கம் தான். ஒரு வாசகம் படித்தாலும் சரி, திருவாசகம் படிக்கணும்னு ஒவ்வொரு ஆட்சியும் 80 வயசு ஆட்சிகளும் அசையாம அப்படியே ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் அசையாம எப்படி பக்தியாலே உயர்ந்த சமூகம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய நகரத்தா சமூகம் தான். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செட்டியார் சொன்னார், ஆட்சி எங்கன்னேன்னு. அவன் போன மாதம் கல்கட்டா போனா 1:30 மணிக்கு வந்தா, கதவை திறந்தேன். நேற்று வேல் பூஜை மத்தியானம், நைட்டு விளக்கு பூஜைன்னு வந்தா, 10:30 மணிக்கு கதவை திறந்தேன். இன்னைக்கு திருவாசத்துக்கு போயிட்டா. ஆட்சியை கதவை திறக்கிறதுக்கு பதிலாக இப்போ செட்டியாருங்க கதவை திறந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வைரவண்ண வீட்டில எல்லாம் கவலையில் 2 பேரும் கதவை போட்டிக்கிட்டு வந்துடுவாங்க. காலையில் 5 மணிக்கா மீனாட்சி அம்மன் போகிறாங்களா, முத்தையா மன்றம் போகிறாங்களா? சரி, எப்படியோ
ஒரு நல்ல பொழப்பா போனால் நல்லது தானே. ஆச்சி சிக்குன்னு விசாலாட்சி, காசியில் விசாலாட்சி சின்னதாக தான் இருக்கும், அது மாதிரி சிக்குன்னு சின்னதாக அழகாக ஒரு சுறுசுறுப்பாக இணை செயலாளராக இருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஆச்சி என்ன பண்ணியிருக்கு, திருவாசத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வீடு போல், அதனால செட்டியாரையும் கூட்டிகிட்டு போயிருச்சு. அங்கே போய் அந்த செட்டியாருக்கு படிக்கவே பிடிக்கல திருவாசகம், இப்படி கையை தூக்கி சொரிஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு செட்டியார் கேட்டார், என்ன வத்தி போயிட்டு, என் வீட்டு சாப்பாடே இல்லை 1 மாசமா. வருஷம் முழுவதா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல. யார் உங்க ஆட்சி எங்க இருக்காங்க? ஐயோ, மணிமேகலை ஆட்சியா? மனோன்மணி ஆட்சி. எனக்கு நடுவராலாம் இருந்திருக்காங்க ஆட்சி. அப்படியே அடுக்கடுக்கா பேசுவாங்க. ஏன் ஆட்சி சாப்பாடு போடுறது இல்லையா? சரி, இன்னைக்கு அவங்க என்னுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. எங்க பின்னாடி வீட்டுல ஒரு மாமா இருப்பாரு. அவங்க மாமாவும் மாமியும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க மகன் அமெரிக்காவில் இருக்கான், டாலர் கணக்கில் சம்பாதிக்கிறான், ஒன்றும் குறையில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இத்து போன துண்டும் வீணா போன வேட்டியுமா கட்டிக்கிட்டு தான் திரிவார். அது கூட பரவாயில்ல, ஒரு அரக்கு கலரில் ஒரு சட்டை வச்சுருப்பார், 2 கையும் வெளுத்து போயிருக்கும். எங்கே பேங்க்குக்கு போனாலும் சரி அந்த சட்டையை தான் போட்டுக்கிட்டு வருவார். இப்போ ஏன் மாமி இதே போட்டுட்டு வர்றாரு உங்கள் மாமான்னு கேட்டால் சொல்லும், நான் பொண்ணு பார்க்கும்போது போட்டதுடி இன்னும் ஞாபகார்த்தமாக வச்சுட்டு இருக்கார் மாமா அப்படின்னு சொல்லும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் மாமியை பார்க்க போனோம்னா மாமா இந்த பேங்க் பாஸ் புக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், எவ்வளோ இருக்குது அக்கௌண்ட்டில். ரிட்டையர் ஆகிட்டா அப்படி தான் பணத்தை எண்ணி உள்ள வச்சுக்கிட்டு அது பார்த்து சிரிக்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷம். கடைசி வரைக்கும் மாமா ஏழையாவே இருந்து செத்து போனார் பார்த்துக்குங்க. அப்படி ஒரு ரிட்டையர் ஆயிட்டா நம்மளுக்கு என்னன்னு ஏனோ தானேன்னு இருக்கிறது சில பேர். செண்பக ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சுரேந்தன் இருப்பார். நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா 20 நாள் கழிச்சு வர சொல்லுவார்ல, வரும்பொழுது நீங்க அப்படியே அந்த தாடி மீசையோட வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே சரியா எடுக்க மாட்டார். போயிட்டு வாங்க கண்டினியூ பண்ணுங்க வெளியில அனுப்பிடுவார் பார்த்துக்குங்க. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்றது நம்ம மனசு தானே காரணம். ஓரளவு நம்ம நீட்டா இருந்தா தானே இந்த உலகம் மதிக்கும். ஒருத்தர் டாக்டரு ஃபீஸ் 500 ரூபான்னு எக்ஸ்ட்ரா எழுதினாராம். ஏன் எழுதுறீங்கன்னா, நீங்கள் நர்ஸோட அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தீங்க, அதனால உங்களுக்கு 500 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னு சொன்னாராம். ஏன்னா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கவங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷம் வருது. அதனால ரிட்டையர் ஆகிட்டா கூட ஏதோ ஒரு மஞ்சப்பையை வச்சுக்கிட்டு சாதாரணமாக இருந்தால் கூட நம்மளுக்குன்னு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. ஆட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய உடையாய் போயிடுச்சு நைட்டி. உடி துணி மாதிரி அதை ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு தான் வீட்டில் ஏனோ தானேன்னு இருக்காங்க. வேலைக்காரியெல்லாம் இப்பெல்லாம் ஜிங்குன்னு வர்றாங்க. இப்போ 700 ரூபாய் சம்பளம் வேலை ஒரு அக்காலாம். என் மக பிரசவத்துக்குலாம் ஒரு அக்கா கேட்டால் சொல்லுது, ஆச்சி வருவேன் ஆனால் வீட்டில் சாப்பிட மாட்டேன், எனக்கு நீங்கள் சாமிக்கு ஆகாது, நீங்கள் சாப்பாடை வீட்டில் இவளுக்கு நான் வாங்கி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் அப்பார்ட்மெண்ட் ஆச்சு, அப்பார்ட்மெண்ட் வீட்டிலலாம் நான் இருக்க மாட்டேன், அது கையை காலம் முடக்கிக்கிட்டு இருக்கணும், தனி வீடாக இருந்தால் தான் காற்றோட்டமாக இருக்கும். இப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறாங்க. ஒரு ஆட்சி என்ன பண்ணியிருக்கு, தான் கட்டியிருக்க சேலையை வேலைக்காரிக்கு கொடுத்துருக்கு. அந்த அம்மா மறுநாள் கட்டிக்கிட்டு வந்து சிங்கில் பாத்திரத்தை திரும்பி நின்று தேய்ச்சிருக்கு. இந்த செட்டியாரு என்னைக்கு இல்லாத திருநாள அலமோன் வந்து கட்டி பிடிச்சிருக்காரு பாருங்க. அது பாத்திரத்தை அலம்பாம போயிருச்சு, விவகாரமா போயிரும். இப்பெல்லாம் மக எது மருமக எது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் நம்ம தேசிய உடை மாதிரி நைட்டியை போட்டிருக்கோம். என்ன வெயில் பார்த்தீங்களா, பயங்கர வெயில். அந்த காலத்தெல்லாம் கதவை திறந்து விடுங்க காற்று உள்ளே வரும்பாங்க, இப்போ கதவை மூடுங்க ஏசி வெளியே போயிடும்னு சொல்கிறோம் இல்லையா. அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சா கூட கேஸே பற்ற வைக்க மாட்டாமல் அதுவே அவிஞ்சிரும் போயில, அவ்வளோ ஒரு வெயிலாக இருக்குது. சும்மா ஜில்லுன்னு நம்ம ஒரு சும்மா சாதாரணமாக ஜாலியாகவே பேசுவோம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி. கொரட்டை யாரெல்லாம் விடுவீங்க, கையை தூக்குங்க பார்ப்போம். ஆண்களுக்கு தான் அதிகமாக கொரட்டை வரும். ஒருத்தர் கூட கொரட்டை விட மாட்டீங்களா? யாருமே இல்லையா? பொய் சொல்றீங்க. யாரு? செட்டியாருங்க. உங்க செட்டியார் எங்க இருக்காரு? அவரா? ஆமா, எங்க மாமா பயங்கரமா கொரட்டை விடுவாங்க. கை தூக்க மாட்டாங்களே, நாங்க சொல்லிடுவோம்ல. என்னை பத்தி சொல்லுன்னு சொன்னாங்கல்ல, சொல்லிடுவோம்ல. எங்க இந்த பக்கம் கேட்கணும், அதான் கேட்டேன், யாரும் சொல்லல, நீங்க மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. பயங்கரமா கொரட்டை விடுவாங்க. இல்ல என்னோட கணவர்னே சொல்லிடுறேங்க. ஆமா, இது எதுக்கு வம்பு? பயங்கரமா கொரட்டை விடுவாங்க. தூங்குனா எனக்கு தெரியாது, தூங்கலைன்னா பெரிய பிரச்சனை, பயங்கரமா கொரட்டை வரும். கொர்ன்னு திருவள்ளுவர் பஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும் பாருங்க. ஒரு நாள் போயிட்டே இருந்துச்சு, கொஞ்ச நேரத்துல சத்தத்தையே காணும். என்னடான்னு பார்த்தேன், சிக்னல்ல வண்டி நிக்கிது போலன்னு கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல மாமாவே காணும், கட்லி கீழே கிடக்குறாங்க பெரண்டு, கொரட்டையில விழுந்துட்டாங்க கீழே. என்னன்னு கேட்டா வண்டி எய்த்தாப்புல வந்திருக்கு, கனவுல ஓவர்டேக் பண்ணதில்ல, மாமா கீழே விழுந்துட்டாங்க. கீழேயும் படுத்துக்கிட்டு கொரட்டை விட்டுட்டே இருக்காங்க. ஸ்டடியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க.
இன்னொரு செட்டியார் ரிட்டையர் ஆனவர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டிவி பார்ப்பாராம், எல்லா சீரியலும் பார்ப்பாராம், அடுப்பை மூட்டின மாதிரி மூட்டி விட்டுருவாராம். ராத்திரி கனவுல அவருக்கு கனவு வந்திருக்கு, இது மனிதர் உணர்ந்திற்கொள்ள மனிதர் காதல் அல்ல அல்ல அதையும் தாண்டி அப்படின்னு கட்டில் கீழே ஆச்சி வக்கூட வச்சிருக்கு, அதில் விழுந்துட்டார். கமலஹாசன் கிளையில மாட்டின மாதிரி மாட்டி அப்புறம் எல்லாரும் லைட்டை போட்டு தூக்கி அந்த பாயில படுக்க போட்டு ஒருத்தர் சொன்னார், கீழே படுத்தா கனவு வந்தாலும் உருண்டாலும் பிறண்டாலும் ஒன்றுமே தெரியாதுல்ல, எதுக்கு நீ கீழே படுத்துக்கலாம்ல அப்படின்னு சொன்னார். தேர்தல் வந்திருக்கு, நம்ம எல்லாம் எல்லாரும் கனவு கண்டுட்டு இருப்பாங்க, நான் தான் தலைவர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த காலத்தில் குடவோலை தேர்தல்னு இருந்துச்சான். அந்த குடவோலை தேர்தலுக்கு ஒரு 5 விஷயங்கள் இருந்தால் போதுமா. 35 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கணும், அதுக்கப்புறம் வேதம் புராணங்கள் படித்தவங்களா இருக்கணும், புலமை மிக்கவளாக இருக்கணும், ஆச்சாரமாக இருக்கணும், காணி நிலம் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும். இது ஒரு 5-6 இது இருந்தால் போதும். யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தகுதி இருந்தால் அவங்க ஆசைப்பட்டா ஒரு குடத்துக்குள்ள பண ஓலையில் எழுதி உள்ளே போட்டு குலுக்கல் முறையில் எடுத்து யாரோ அவங்க தான் தேர்தலில் வெற்றி பெற்றவங்க, 3 வருஷங்களுக்கு அவங்களுக்கு தானா. இந்த மாதிரி நம்ம தேர்தலை எவ்வளோ செலவே இல்லாமல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்களா நல்லா இருக்குமே. யாரோ பேசிகிட்டே இருக்காங்க. அண்ணே தயவு செய்து கொஞ்சம் பேர் இருந்தாலும் நல்லா கேட்கணும் எனக்கு. அப்படி தேர்தலை செலவே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு தேர்தலுக்கு. ஆட்சி சொன்னாங்க தாமரைக்கு போட்டுருங்க, மகளிர் சங்கம் தலைவி அவங்களுடைய இதுக்கு நம்ம போனோம் 60ஆம் கல்யாணத்துக்கு, வீட்டையும் விடலை நம்ம உலகத்தையும் விடலை, ஓட்டை போட்டுட்டு சில பேர் வந்தாங்க, போனாங்க எல்லாரும், 2ஐயும் நம்ம அன்னைக்கு எல்லாம் அழகாக முடிச்சிட்டோம் தேர்தலில். நீங்கள் தாமரைக்கு போடுங்க அப்படின்னாங்க. ஒரு ஊரில் குளம் நிறைய தாமரை பூத்திருந்துச்சான். இதை பார்க்காத காங்கிரஸ்காரர்கள் பிடிக்காதவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த குளத்தை சுற்றி துணியை வச்சு சுற்றி வச்சுட்டாங்களாம். உடனே பாஜகவினருக்கு கோவம் வந்துருச்சான், எங்களுக்கு கூட தான் கை சின்னம் பிடிக்காது, அதுக்காண்டி பேக்கெட்டுக்குள்ளேயா நாங்கள் கையை விட்டுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு திரியிறோம் அப்படின்னு. ஆக நம்ம ஒருவர் குறை சொல்லிக்கிறோம். இந்த கட்சி செஞ்சது அந்த கட்சி குறை சொல்கிறது, வீட்லேயும் அப்படி தான் ஒருத்தரை குறை சொல்கிறது, அவங்கள சொல்கிறது. ஆனாலும் குறை சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம குறை சொல்கிறோம். பணமும் பதவியும் ருசிக்க பசிக்கும், அதுதான் நம்மை இயக்கும். அதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது இந்த உலகமும் வீடுமே. வீடும் உலகமும். வீடு தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்று. ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் சர்வராக வேலை பார்ப்பார். சர்வர் சொல்லுவார், அதை எடுத்துட்டு வாங்க இதை எடுத்துட்டு வாங்கன்னு ஓடி வேலை செய்வார். டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வருவார், இலையை எடுத்து போடுவார், வேகமாக ஓடி எல்லாருக்கும் பரிமாறுவார். இங்கே வா அங்கே வான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனால் அவர் வீட்டுக்கு போனால் ஒரு டம்ளர் கூட நகர்த்தி வைக்க மாட்டார். ஏன்னா அது அவருடைய வீடு, அவர் தலைவர், அங்கே அவருக்கு அங்கீகாரம் உண்டு. ஆனால் சில நேரத்தில் வீடு அங்கீகாரம் கொடுக்காது, பரிசுகள் கொடுக்காது, பட்டங்கள் கொடுக்காது, விருதுகள் கொடுக்காது, பொன்னாடைகள் கொடுக்காது. ஒரு சின்ன செயலை கூட உலகம்தான் பாராட்டும், வீடு பாராட்டாது. ஆனால் ஒரு தலைவலினா வீடு பார்த்துக்கும், ஒரு உடம்பு சரியில்லைன்னா வீடு பார்த்துக்கும், ஒரு மாதிரி இருந்தால் உடனே என்னன்னு கேட்கும். இப்படித்தான் ஒரு செட்டியார் வங்கியில் வேலை பார்த்தாராம். திடீர்னு அவருக்கு கை கால் முடக்கம் ஏற்பட்டுருச்சான். இந்த ஆட்சி அவரை கண்ணும் கருத்துமாக கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கடிதம் வந்துருச்சான் ஒரு ஊர்லேருந்து. இந்த ஆட்சி என்ன பண்ணுச்சான், எப்படி நம்ம இவரை அனுப்ப முடியும், இப்போ தான் கொஞ்சமாக தேறிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த செட்டியாரை தூக்கி ஆட்டோவில் வச்சு அந்த மேனேஜர் வீட்டுக்கு போச்சான். அவர் 2வது மாடியில் இருந்தாராம். இந்த ஆட்சி என்ன பண்ணிச்சான், அவர் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு போய் அங்கே போய் அந்த மேனேஜர்கிட்ட கேட்டுச்சான், இப்படி இருக்கவங்கள நீங்கள் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் கடிதம் கொடுத்துருக்கீங்களே, எப்படி இவரால் வர முடியும்னு கேட்டுச்சான். அவர் உடனே மாற்று கடிதம் எழுதி கொடுத்தாராம். ஆக இந்த உலகம் நம்மளை, வீடு தான் நம்மளை கவனிச்சுக்கும், இந்த உலகம் செல்லா காசு ஆக்கிவிடும். வீடு தான் எல்லாவற்றையும் நம்மளுக்கு கவனிச்சோம். சில விஷயங்கள் வீடு கொடுக்கும், சில விஷயங்கள் உலகம் கொடுக்கும். என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கழுத்து வரைக்கும் கஷ்டம் இருந்த போது கூட என்னுடைய கணவர் சொன்ன வார்த்தை, நீ ஒரு ஆணியும் பிடிங்க வேண்டாம், நான் வீட்டுக்கு வரும்பொழுது நீ சிரிச்சுக்கிட்டே இரு, என்னால் ஜெயிக்க முடியும்னாங்க. ஒரு ஆண் எத்தனை நொம்பலத்தை வேணாலும் வீட்டிற்கு வெளியே சந்தித்து விட்டு வரலாம், ஆனால் வீட்டிற்குள் வந்தவுடன் மனைவியோட ஒரு சின்ன புன்னகை தான் அவன் வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதற்கு எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை.
வீடும் உலகமும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடல் போன்றது, பறந்து விரிந்தது. வீடுங்கிறது ஒரு சின்ன வலையினாலும் தனி வலையினாலும் எலி வலையினாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவாங்க. வீடுங்கிறது ஒரு டம்ளர் தண்ணி போல, உலகம்ங்கிறது கடல் போல மிக பெரியது. கையளவு மனசு, கடல் அளவு நமக்கு ஆசை. அதனால தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு வரோம். அயோத்தியில ராமர் குழந்தையாக பிறந்தார். தசரதன் தான் உயிரோடு இருக்கும் பொழுதே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அது இளமைக்கு கொடுக்கும் மரியாதை. ராமரோ தன்னை விட இளவயதாக இருக்கக்கூடிய பரதன் இருக்கட்டும் என்று நினைத்தான். அது இளமைக்கு கொடுக்கும் இன்னொரு மரியாதை. பரதனோ தன்னை விட இளவயதான சத்ருகன் இருக்கட்டும் என்று கேட்டான். அது அவனுக்கு கொடுக்கும் இளமைக்கு கொடுக்கும் மரியாதை. வீட்டை விட்டு வெளியே ராமர் வருகிறார். குகன் என்ற ஒரு பெரியவர் வயது முதிர்ந்தவர் ராமர் காலில் விழுந்து வணங்குகிறார். அது இளமைக்கு கொடுக்கும் மரியாதை. கம்பராயணம் என்பது தனி மனிதனுடைய வரலாறு அல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய வரலாறு. அரசர்கள், மன்னர்கள், மனிதர்கள், உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது தான் ராமாயணம். அதனால தான் இன்னைக்கு நகரத்தார்கள் ராமாயணம் எடுத்து படித்து இன்னும் நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அயோத்தியில பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. அது காங்கிரீட்டாலும் கம்பியாலும் கட்டப்பட்டு இல்லை. பல்வேறு ஊர்களிலிருந்து செங்கல்கள் ஸ்ரீராம் என்று பொதிக்கப்பட்டு அந்த கோயிலை கட்டப்பட்டு இன்றைக்கு சாரசாரையாக மக்கள் சென்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ராமர் அவர்கள் கஷ்ட காலத்திலும் எல்லா காலத்திலும் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் பண்பையும் அன்பையும் ஒருமுகமாக வைத்திருந்ததுதான் காரணம். நட்புக்கு ராமாயணம் என்றால் உறவுக்கு மகாபாரதம். இந்த இரண்டு இதிகாசங்களையும் படித்தால் போதும் நாம் உலகத்தை எப்படி வெல்லலாம், எப்படி எதிர்கொள்ளலாம் என்று கண்டிப்பாக கற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய பேரம் பேத்திகளுக்கெல்லாம் ஒரு கதையாக நீங்க படித்து கண்டிப்பா சொல்லணும். புத்தகம் வாசிச்சா தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்மளால நல்ல விஷயங்களை சிந்திக்க முடியும். கம்பருடைய முதல் வாக்கியமே உலகமே தன் வயமாக்கி அப்படின்னு தான் எழுதியிருப்பார். உலகத்தையே தன் வயமாக்கினவர் தான் இந்த கம்ப ராமாயணம்ன்றத சொல்லலாம். அவளியெல்லாம் புகழ்மனுக்கும் அருமை காஞ்சி நகரம் குடியேறி கொஞ்சமாக நெசவு தொழில் செஞ்சோம். கொஞ்சமாக நகர்ந்து நம்ம காவிரிம்பூப்பட்டினம் அப்புறம் செட்டிநாடு பகுதிகள்னு நம்ம கண்டுபிடிச்சு, புயல் வெள்ளமெல்லாம் இல்லாத பகுதிகளை கண்டுபிடிச்சு பெரிய பெரிய வீடுகளை கட்டணும். வீடுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பார்த்தேன், செயலாளர் பொருளாளர் எல்லாரும் அந்த கதவை அப்படி பூட்டி வைக்கிறாங்க. ஓட்டு வீடு மாதிரி லேசா திறந்திருந்தா கூட உடனே சாத்தி வைக்கிறாங்க. வீடுங்கிறது அவ்வளோ பெரிய நம்மளுக்கு முக்கியம். காடு வெட்டி போனாலும் கடிய நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் நீங்கட்கு எங்கள் அம்மா இலக்குமே என்றைக்கு வந்தல் எங்க அம்மா இலக்குமே என்றைக்கும் நீங்காதீருன்னு வீட்டை நம்ம ரொம்ப நேசிப்போம். இருக்கிற இடத்துலையும் நம்ம வீடு கட்டிக்குவோம், வாழ்கிற இடத்துலையும் நம்ம வீடு கட்டிடுவோம். வீடுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன அறைகளாக வச்சு மனிதர்கள் புழங்குறத பெரிய பெரிய ஆளு வீடு, ரெண்டாங்கட்டுன்னு நம்ம பெருசாக வீடுகளை வச்சு நம்ம ரொம்ப பெருசாக கட்டிக்குவோம். ஆனந்தியாச்சி சொன்னாங்க, பொருளாளர் 125 வருஷம் வீடு எங்கள் வீட்டில் நெற்குப்பையில் இருக்குது. ஒரு நாள் க்ளீன் பண்ணணும்னா கூட 3000 ரூபாய் ஆகும். நாங்கள் அத்தனை வளவுக்குள்ளே அத்தனை புள்ளிகள் இருக்கும். 7வது தலைமுறை எங்கள் வீடு வந்துருச்சுன்றாங்க. வீடை செட்டிநாடு மக்கள் ரொம்ப நேசிப்போம். அந்த சாவியை கூட பார்த்தீங்கன்னா பையப்புள்ள போட்டு கட்டி அழகா அப்படி வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த காலத்துல ஏட்டுக்கல்வி தான். நம்ம வீடும் உலகம்ன்ற மாதிரி பர்மாவுக்கு போய் சம்பாரிச்சோம். வட்டி கடை, பாய்மர கப்பலில் போய் ஆட்சிகள்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. பெண்கள் கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இருந்துச்சு. 16 வயசில் அப்பா அங்கே வட்டிக்கடை பர்மாவில் வச்சுருந்தானா மகனும் போவான். அந்த முயற்சி பயிற்சியாக இருக்கும். 16 வயசில் போகிற மகனுக்கு உடனே என்ன வேலைன்னா அந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி காஃபி வாங்கிட்டு வர்றது, எல்லாரையும் வாங்கன்னு உட்கார வைக்கிறது, சேர் எடுத்து போடுறது, இந்த வேலை தான். 3 வருஷம் அங்கே அந்த பையன் வேலை பார்ப்பான். அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு 1 வருஷம் இருப்பான். இங்கே படப்பு திருவிழா எல்லாம் மனிதர்களுடைய வளவுக்குள்ளே எல்லாம் பழகிக்குவான். அப்புறம் திரும்ப 3 வருஷம் போவான். 3 வருஷம் போகும்போது அங்கே வங்கியில் வேலை,
பணம் எண்றது, ஐந்தொகை பார்க்கறது இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கணக்கு கரெக்டாக முடிக்கலைன்னா ராத்திரி தூங்கவே விட மாட்டாங்க. அப்புறம் திரும்ப ஒரு வருஷம் இங்கே வருவான். இங்கே வந்தோடனே கல்யாணம் ஆகும், 23 வயசு ஆயிடுச்சுனோன்னு. அப்புறம் ஒரு பாசமாக நேசமாக மனைவி மேலே இருந்துட்டு மாசமாக்கிட்டு திரும்ப போவாங்க. அங்கே போகும் பொழுது அவனுக்கு தனியாக வட்டி கடை வைத்து கொடுப்பார்கள். சொந்த மகனாக இருந்தாலும் திறமை இருந்தால்தான் அவனுக்கு வட்டி கடை வச்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த ரெண்டாவது இதையே அவங்க திரும்பவும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி மனிதர்களை நம்புறது, எப்படி பேசுறது, எப்படி பழகிறது, இதை கூட அவங்க பயிற்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வட்டி கடை தான் நம்மளுடைய முதல் இடம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியில் சாப்பிட்டு இருந்த வட்டி கடை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நலிய ஆரம்பிச்சு இந்திரா காந்தி ஒரு சட்டம் போட்டாங்க, கடை வைக்கக்கூடாது அப்படின்னு. வட்டியில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கணினிக்கு மாறிட்டோம். ஏன் வட்டி கடை நசிஞ்சிருச்சுன்னா, ஒரு மளிகை கடைக்காரரு 10 ரூபாய் வியாபாரம் பண்ணுறவர் 15 ரூபாய் வியாபாரம் பண்ணால் அது வியாபாரம்னு எடுத்துக்கிட்டாங்க மக்கள். நாம் வட்டி கொடுத்தா செட்டியார் சேர்த்து வச்சது தானே கொடுக்குறாரு, நாங்கள் வட்டியே உங்களுக்கு கொடுத்துட்டோம், அசல் எதுக்கு கொடுக்கணும்னு கொஞ்சம் மக்கள்கிட்ட அந்த பரவலாக ஒரு எண்ணம் வந்துருச்சு. வட்டிக்கு வாங்கணும் அப்படின்னா வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுக்குறவங்கள்ட்ட கண்டிப்பாக வட்டிக்கு வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா நம்மளால் மீளவே முடியாது. முக்கியமாக சொந்தக்காரவங்களுக்கு வட்டி கொடுக்கவே கூடாது, நம்ம சொந்தமே போயிடும். அதுதான் வட்டி கடை. கணினியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கல்வியில் உயர்ந்துட்டோம். பல்வேறுபட்டு உலகம் முழுவதும் இன்றைக்கு நகரத்தார்கள் வியப்பத்திட்டு இருக்காங்க. அண்ணன் கூட சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு அமைச்சிருக்கோம் இங்கேருந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு, உலகத்தோட அங்கே உலகத்தையும் நிறைய இடத்துல சங்கங்களும் வச்சு, இங்கே இப்போ கூட பாருங்கள் அமெரிக்காவிலேருந்து ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க அவங்க ராதாச்சி. அப்படின்னா உலகமெங்கும் இன்றைக்கு நகரத்தார்கள் வியப்பித்து கொண்டிருக்கார்கள். அங்கே சங்கத்தை தொடங்கி பிள்ளையார் நோன்பு, பொங்கல் விழா எல்லாம் பண்பாடு பாரம்பரியத்தெல்லாம் விட்டுடாமல் நகரத்தார் கொண்டாடுகிறார்கள். நகரத்தார்களுடைய பார்வை கழுகு பார்வை மாறுது. கழுகு மேலே விமானத்திற்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் கீழே இருக்க ஒரு சின்ன மீன் துண்டை பார்த்தா அது அங்கே இருக்கிறது உயரத்துலேருந்து சர்ன்னு இறங்கி வந்து அந்த மீனை தூக்கிட்டு போய் சூப்பு வந்துருச்சு, எல்லாரும் அப்படியே அலை ஓய்வா வரும், கடல் அலை மாதிரி ஆக போகுது, அப்படியே வந்து அந்த மீனை எடுத்துக்கிட்டு போவோம். அது மாதிரி நகரத்தார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அழகாக பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் நகரத்தார்கள். நல்ல கைத்தட்டல் நம்மளே நம்மளுக்கு கொடுத்துருக்கலாமே. ஆமா அதுதான் சொல்றேன். இப்போ மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு பரவலான எண்ணம் இருக்கு. நம்ம இப்போ வட்டி கொடுத்தோன்னா அவங்கள்ட்ட நம்ம வாங்கின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. எப்போ தர்றியே அதுக்கு பேசாம வங்கியில் போட்டு வச்சிடலாம். சரி, அப்போ வாக்கிங்கே வேண்டான்றீங்க. ஒருத்தர் கொரோனா காலத்தில் 10 பேருக்கு மட்டும் கபசுர குடிநீர் கொண்டு போய் வீட்டுக்கு கொடுத்தாராம். ஏன்னா அந்த 10 பேர் அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தாராம். சாகாமல் இருக்கணும்ல. வட்டி தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டால் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி அதை நம்ம ரொம்ப நேசிப்போம், அந்த பணத்தை, அந்த விஷயத்தை. நன்றிண்ணே, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அந்த காலத்தில் 5 தலைமுறைகள் நம்மளுடைய தலைமுறைகள்லாம் இருக்கும். வரிசையாக நம்ம ஏன் 5 தலைமுறை வச்சுக்கிறோன்னா, நம்ம அப்பாவோ ஐயாவோ பாட்டையாவோ ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு செஞ்சுருப்பாங்க. அதனால தான் 5 தலைமுறையாக நம்ம இருந்துச்சு. பட்ட பெயர்கள் கூட நம்மளுக்கு நம்ம செஞ்ச தர்மத்தின் மூலமாக இருந்துச்சு. இந்த சங்கு ஊதும்ல, அந்த சங்கு வச்சு அண்ணாமலை செட்டியார் வீடு, பள்ளிக்கூடத்த செட்டியார் வீடு, ஊரணிக்கார வீடு, 10 புள்ளக்கார வீடு, மனுஷ வீடு, அப்படியெல்லாம் வீடுகளில் பெயர் வச்சுருந்தோம். இன்னைக்கு தொழிலை வச்சு நம்ம பெயர்களை வச்சுருக்கோம். டாக்டர் சேதுராமன் அப்படின்னு சொல்கிறோம், ஹைகோர்ட் சுப்பிரமணிய அண்ணன், லாக்கர் கார்த்தி, இப்படி பெயர்களை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் அப் சாத்தப்பன், கேன்சர் டாக்டர் சுப்பிரமணியன், இப்படி நம்ம பெயர்களை வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆட்சி வந்தாச்சு பழனியப்பண்ணன், இப்படியெல்லாம் நம்ம பெயர்களை வச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது நம்ம கல்விக்கு வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கல்விக்கு நம்ம வந்துட்டோம். இந்த நல்ல தம்பி படத்தில் சூப்பு வச்சுருக்கிறதுனால பாட்டாவே இப்போ பாட்டியில் எல்லாம் சூப்பை குடிச்சிக்கிட்டே இரு, பாட்டை கேளுங்க. நல்ல தம்பி படத்தில் NS கிருஷ்ணனும் மதுரை அம்மாவும் ஒரு பாட்டு பாடுவாங்க. அவங்க ரியல் ஜோடியும் அதுங்க தான், ரீல் ஜோடியும் அவங்கள தான். அவர் பாடுவார், விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, அஞ்ஞானத்தை ஒழிக்க போறேண்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, அஞ்ஞானத்தை ஒழிக்க போனேண்டி. அந்த அம்மா கேட்கும், யோ
வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக சொல்லி போடுங்க. வீட்டுக்கா என்ன வேணும் கேட்டுக்க, நெல்லை வைக்க, மாவரைக்க, நீர் அரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரிக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்ல புறத்துல கொலை அமைக்கணும், குளிரு மிஷின்னு கூட வைக்கணும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம பாடம் படிக்க கருவி பண்ணி வைக்கணும். முடிஞ்சுதா? ஒன்ன மறந்துட்டேன். என்னம்மா? பட்டனை தட்டி விட்டா தட்டுல 2 இட்டலியும் காப்பியும் பக்கத்துல வந்துடணும். தலைக்கு மேல பேனு காத்தா சுத்தணும். கூடவே காலங்காட்டும் கருவியும் வேணும். வேணும் வேணும் அப்படின்னு பாடுவார். விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, அந்த காலத்துல காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இந்த காலத்துல கணினி பாப்பா, காருல போவா, கண்ணாடி பாப்பா, காப்பி குடிப்பா. விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, அஞ்ஞானத்தை ஒழிக்க போறேண்டி. சூப்பு குடிச்சாச்சா? டீ டைமுக்கு ஒரு பாட்டு பாடியாச்சு. நான் அவ்வளோதான், ஒரு பாட்டு தான் எனக்கு தெரியும். வேணா ஆட்சியை தான் கூப்பிட்டு பாட வைக்கணும். உழைக்க மறக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த உலகம் சோம்பேறி ஆக ஆக கருவிகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதை உங்களை வாங்க வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் கார் வேணும்னு கேட்டிங்கன்னா மறுநாளே வீட்டுக்கு கார் வந்துடும். இஎம்ஐயில் வாங்கிடலாம். மாதம் மாதம் கட்டினா அது வாடகை வீடு, வருஷமெல்லாம் கட்டுனா அது இஎம்ஐ வீடுன்ற மாதிரி நம்ம உழைக்க மறுக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இப்படி தான். சென்னையிலலாம் ஒரு பெரிய மால் இருந்துச்சு. அந்த மாலில் தேட்டரில் படம் பார்க்கணுன்னு போகணுன்னா 2 மடங்கு அதுக்கு காசு கொடுக்கணும். அங்கே போகிறவங்க எதுவுமே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அவன் பொருளை நம்ம வாங்கணும்ல. ஒரு 50 ரூபாய் பாப்கார்னு 500 ரூபாய் இவ்வளோ பெரிய பக்கெட் மாதிரி கொடுக்குறான். அன்லிமிட்டெட். அவன் வாங்குறவனும் அன்லிமிட்டடாக இருக்கும். இப்போ ஒரு கார்ப்பரேட் உலகமாக நம்மளுடைய உலகம் மாறி போயிடுச்சு. இந்த செல்ஃபோன் பாருங்க, நிறைய நம்மளை அடிக்ட் ஆயிடுச்சு. செல் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஒரு ஆட்சி சொன்னாங்க, 11 மணி ஆயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சுன்னா என்னாச்சு பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஃபோன் தான் பேசுவோம், அப்புறம் எல்லாருக்கும் ஃபோனை பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. செல்ஃபோன் ரொம்ப ஒரு செட்டியாக சொன்னாராம், ஃபோனை எடுத்தா தான் உலகமே தெரியுது. அந்த ஆட்சி சொன்னாதான், ஃபோனை வச்சா தான் வீட்டில் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் காதில் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அப்படி விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருச்சு. உடல் உழைப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. டாக்டர்கிட்ட போனாங்களா ஒருத்தர், டாக்டர் சொன்னாராம், நீங்கள் நல்லா நடக்கணுங்க, நடந்தால் தான் உங்களுக்கு சரியாக வரும்னு. சார் நடக்கிற காரியமாக சொல்லுங்க சார், அப்போனா உங்களுக்கு காரியம் நடந்துரும்னாரா டாக்டர். நடக்கணும், நடந்தாதான் நல்லது. உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கதை உங்களோட படித்தேன், அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது அமெரிக்காவில் நடந்த கதை. இது உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தும், என்னோட வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒரு கணவனும் மனைவியும் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் ஒரு நெருக்கமான ஒரு நகர்ப்புறத்தில் இருந்திருக்காங்க. அவங்க புறநகர் பகுதிக்கு வீடு காலி பண்ணி வர்றாங்க. அப்படி வரும் பொழுது தேவையில்லாத சாமான்லாம் வேண்டான்னு எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த அம்மா எடுத்து வைக்கிற சாமான்லாம் அவர் வேணுங்கிறாரு, அவர் எடுத்து வைக்கிற சாமான்லாம் இந்த அம்மா வேண்டாங்குது. இப்படியே பாதி சொல்லி சொல்லி சாமான்களை எடுத்து வைக்கிறோம். நம்ம செட்டி வீட்டில் எவ்வளோ சாமான் நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கோம். இந்த பையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனால் அப்படி உப்பிரும். ரெக்ஸின் பையெல்லாம் அப்படி ஒட்டிரும் பார்த்துக்குங்க. அந்த சாமான்லாம் இப்போ உங்கள் பேத்தி காலம் வரைக்கும்லாம் வச்சுக்க முடியாது, அப்படி 2ஆக வெடிச்சிடுது. அதனால் இருக்கும் போதே யாருக்காவது உங்கள் வீட்டில் வேலைக்காரவங்களுக்கு இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்து அதை காலாவதி ஆகாமல் தயவு செய்து உபயோகப்படுத்திக்கிங்க. செட்டியார்கள்லாம் கை தட்டுறாங்க. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ அந்த செட்டியார் சொன்னார், இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு ஒரு சட்டி குடிஞ்ச போங்க, அவன் நல்லாவே வாசிக்கலை, நான் தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அடுத்த கல்யாணத்துக்கு பார்த்தா 3 பையை கொண்டு வந்து குப்பையில் கொட்டினாங்க. குப்பையில் கூலிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்கள்ல, குப்பையில் போட்டாலும் கூலிக்கு உதவாதுன்ற மாதிரி அவ்வளோ இது கொண்டு போய் கொட்டினாங்க. இருக்கும் போதே செஞ்சுக்கிறோம். சரின்னு இப்படி புறநகர் பகுதிக்கு இந்த கதைக்குள்ளே வந்துடுவோம். கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு வர்றாங்க. வந்தோடனே அந்த அம்மா சொல்லுது, எப்போவுமே புது வீடு தாங்க உங்களுக்கு அந்நியமாக இருக்கும். ஒவ்வொரு அறையும் உங்களுக்கு பழகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். அதனால் உங்கள் வீட்டில் யாராவது குடி இருந்தாங்கன்னா பாவம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு இடமா போய் அவங்கெல்லாம் பழகிற வீடு இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு வீடு இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது.
அப்படி வந்தோன்னே அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி குடிக்கணும், அந்த காஃபி பவுடரை நான் பழைய வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு காஃபி வேணும்னு சொல்லுது. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம வீடுனா அங்கே பக்கத்துலேயே நகர்ப்புறம், 4 கடை தாண்டி நான் காஃபி பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே இருக்கிறது நகர்ப்புறம், 1/2 கிலோமீட்டர் நான் தாண்டி பைக்கில் போய் தான் வாங்கிட்டு வரணும், அதனால் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இன்னைக்கு ஒரு நாளைக்குன்னு சொல்லுது. அதெல்லாம் முடியாது, நான் காஃபி குடிச்சே ஆகணும்னு சொல்லுது அந்த அம்மா. சரின்னு சொல்லி அப்போ போகும்போது சொல்கிறார், வேற ஏதாவது வேணுமா இப்போவே சொல்லிடு, போயிட்டு என்னை திரும்ப வர சொல்ல. சில பேர் ஒன்னொன்னுக்கா சொல்லுவாங்க, அதுக்காண்டி கேட்டுட்டு போகிறார். இல்லை நீங்கள் காஃபி பொடியை வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லுது. சரின்னு போய் காஃபி பொடியை வாங்குறார். வாங்கிட்டு வெளியே வரும்போது கடைக்காரன் சொல்கிறான், சார் 16 அடி கயிறு 500 ரூபாய், 100 ரூபாய்க்கு இன்னைக்கு கொடுக்குறோம், இன்னைக்கு தான் சார் கடைசி நாள், வாங்கிக்கிறீங்களா தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அந்த கயிறையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரார். இந்த அம்மா கேட்குது, கையில் என்ன கயிறு அப்படின்னு கேட்குது. இது 500 ரூபாய் கயிறு 100 ரூபாய்க்கு தள்ளுபடியில் கொடுத்தான், அதனால வாங்கிட்டு வந்தேன். இதை வச்சு நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க? கல்யாணம் ஆனதுலேருந்து உங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குது, எதையாவது ஒன்றை இப்படித்தான் நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க, அது வேண்டாதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க, இந்த வீட்டில் நான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சண்டை போடுது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்லுது, வீடு ராசியே இல்லை, வந்த நாளே உடனே சண்டையா ஆயிடுச்சு அப்படின்னு. வீடா ராசி இல்லை, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காஃபியை போட்டு எடுத்துக்கிட்டு வந்து ஒரு வெளியில தோட்டத்தில் 2 பேரும் சேர் போட்டு உட்கார்ந்து அந்த காஃபியை குடிக்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த அம்மா நிதானமாக சொல்லுது, இந்த காஃபி பொடி ரொம்ப நல்லா இருக்கு, எங்கே வாங்கினீங்க? இந்த இடத்துலையே வாங்குங்க, அந்த பழைய காஃபி பொடியோட இது ரொம்ப நல்லா இருக்கு, நான் உங்களை ரொம்ப திட்டேன்ல, அந்த கயிறு வேணா இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது. நான் வேணா திருப்பி கொடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல அவர் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், ஆனால் இப்போ கொடுத்துட்டு வரவான்னு கேட்குறாரு. இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது. விவசாயி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையும் தேவையில்லாமல் வாங்க மாட்டானா, என்ன தேவையோ அதுதான் வாங்குவானா. நமக்கு தான் ரொம்ப ஆசை, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. ஆக 2 பேரும் நிதானமாக பேசிக்கும் பொழுது ஒரு விஷயம், ஒரு வீடை மாற்றணுன்றது எல்லாமே ஒரு நிதானமாக எடுக்கும் பொழுது ஒரு முடிவு நல்ல முடிவாக வருது. ஒரு பதட்டமான சூழ்நிலைகளை அந்த அம்மாவுக்கு இருந்தது தலைவலி தான், அந்த கயிறு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நம்ம நிதானமாக இருந்து சிந்திக்கிற செயல்கள்னால ஒரு கப் காஃபி நம்மளுடைய இதை மாற்றிரும் ஒரு சண்டையில். அதுனா நம்ம வீடும் உலகமும் அதுதான். ஒரு சின்ன சண்டையிலேருந்து பிரச்சனை ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி அதன் மூலம் தான் நம்ம 2 பேரும் ஒரு வாழ்க்கையை இணைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் இப்படி தான், எனக்கும் எங்கள் செட்டியாருக்கும் ஒரு நாள் சண்டை வந்துருச்சு. ராத்திரி சண்டை வந்துருச்சு, அருந்தாங்கி நிஷா மாதிரி அப்பப்போ அறுத்து விட்டுருவேன். ராத்திரி சண்டை வந்துருச்சு. அந்த சண்டை காலையில் வரைக்கும் தொடர்ந்துருச்சு. மாமா வாக்கிங் போயிட்டு வந்து நான் டீ போட்டு வச்சேன், குடிக்கவே இல்லை. இன்றைக்கி நான் டீ குடிக்க போகிறதில்ல, டிஃபன் சாப்பிட போகிறதில்ல, சாப்பாடும் சாப்பிட போகிறதில்ல, நான் மில்லுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டாங்க. நான் டிஃபன் சமையல் எல்லாமே செஞ்சுட்டேன். 2 பேர் தான் இருக்கோம், சாப்பிட்றது 2 பேர் தான். நான் என்ன பண்ணேன், பாத்ரூமில் குளிக்க போகிற நேரத்தில் கார் சாவி, பைக் சாவி இது எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு முன்னாடி கதவை பூட்டி வச்சுட்டு செருப்பை தூக்கி பின்னாடி தூக்கி போட்டேன். மாமா வந்தாங்க. எப்போவுமே மணி அடித்தோன்னா நான் இட்லி சட்டி போட்டுருவேன், சூடாக சாப்பிட்ணும்ல, முன்னாடியே அவிச்சு வச்சா பிடிக்காது. அதனால சாமி கும்பிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கே சாவி எங்கே அப்படின்னு தேடினாங்க, சாவியை காணும். சரி நான் காரில் போகிறேன்னாங்க, கார் சாவியும் காணும். சரி நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கதவை திறந்தாங்க, கதவு பூட்டி இருந்துச்சு, செருப்பையும் காணும். ஒன்றும் செய்ய முடியல. கொரோனாவில் உள்ளே இருக்க அந்த மாதிரி அப்படியே டைனிங் டேபிளில் என்னென்ன பின் கதவும் பூட்டி இருக்கு, நாங்கள் நிற்கிறேன்ல, நிறைய வழியெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தாண்டக்கூடாதும்பாங்க பெரியவங்க. ஒரு சண்டைனா கணவன் மனைவி ராத்தணும், எங்கே ஆரம்பிக்கிறோங்கிறது இல்லை, முடிக்கணும் எங்கன்னு. அப்போ அவங்க நினச்சாங்க ஒன்றுமே செய்ய முடியல, பேசாமல் உட்காந்துட்டாங்க. திரும்ப டீயை சுட வச்சு டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்து டிஃபனையும் கொடுத்து சாப்பாடையும் கொடுத்து அமுச்சு விட்டுட்டேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்குவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப ரோஷக்காரி, 1 மாதம் ஆனாலும் பேசவே மாட்டா. என்றைக்கோ ஒரு நாளைக்கு ராத்திரியில் பேசிக்குவாங்க போல், காலையில் திரும்ப வாழ்க்கை தொடர ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு கணவனும் மனைவிக்குள்ளேயும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சண்டையிலேருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக திரும்ப ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அதுதான் வீடும் உலகமும் அப்படிங்கிறது. ஒரு சாமியார் கதை இருந்துச்சு.
ஒரு சாமியாரை பார்க்க கூட்டம் கூட்டமாக அந்த கிராமத்துக்கு போய்கிட்டே இருந்தாங்களாம் மக்கள். வாரமலர் நிருபருக்கு சந்தேகம் வந்துருச்சான், எங்கடா என்னடா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஊருக்கு போயிருக்கான். போனோடனே அந்த சிஷ்யர் பறக்குன்னு முழிச்சிருக்கான். ஒரே ஒருத்தன் மட்டும், எப்பவுமே சாமியார்கள்ட்ட சிஷியர்கள் ஒழுங்கா இல்லைன்னா சாமியார் மாட்டப்பட்டுருவான். அப்படித்தான் நித்யானந்த சுவாமிகள் மாட்டப்பட்டார். அவர் பெங்களூர்ல ஒரு செட்டியார்ட்ட வட்டி கடையில தான் வேலை பார்த்தாராம். நல்லா இருந்தாரு நாராயணன்னு. இப்படி ரஞ்சிதாவை பார்த்ததுலேருந்து பிரச்சனை ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணிட்டாரு, பார்த்த உடனே ஒரு மாதிரி ஓரங்கட்டி என்ன நடக்குதுன்னு கேட்டார். எதுக்காக இந்த சாமியார் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா, அமாவாசை அன்னைக்கு ஒரு இடத்துல ராத்திரியில அந்த இடத்துல லைட்டா பூமி பொழக்குமா, லேசா மேல சிவலிங்கம் வருமா. இந்த சிவலிங்கத்தை பார்க்கறதுக்கு தான் கோடான கோடி மக்கள் பஸ் பிடிச்சி வந்துகிட்டு இருக்காங்களாம். எப்படா இது நடக்குதுன்னு அவனுக்கு கொஞ்சம் காசை வெள்ளையப்பனை கொடுத்து கரெக்ட் பண்ணி கேட்டப்போ அவன் சொல்லியிருக்கான், சார் 1/4 கிலோ சுண்டக்கடலையே ஊற போடுவோம் சார், முத நாள் ராத்திரி அந்த பூமியை தோண்டி லைட்டாக அதுக்குள்ளே போட்டுருவோம் சார், யாரையும் அங்கே நடக்காமல் பார்த்துக்குவோம். அது சுண்டக்கடலை வாய்வுன்னு ஆட்சிகள்லாம் செட்டியாருக்கு சுண்டக்கடலை கொடுக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது கொடுத்தா பாருங்க அப்படி டக்குன்னு போடுவாங்க செட்டியார்களா, அப்படி சொட்டாங்கி மாதிரி. அவ்வளோ ஆசையாக ரொம்ப பிடிக்கும். நீங்க வடையே கேட்டா சுட்டு கொடுங்க, ஆகாதாகான்னு சொன்னீங்கன்னா அவர் இந்த பக்கத்துல கடையில கூட்டமா தான் இருந்துச்சு, வாங்கி சாப்பிட்டுருவாங்க. ஒரு பாயாசமே இருந்தா கூட சுகர்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்காதீங்க. ஒரு சின்னதா ஒரு குட்டி கப்ல குடிங்க. வாழ்க்கையை அனுபவிச்சுக்கணும்ல, ரசிக்கணும்ல. சின்னதா குடிச்சுக்கலாம், சின்னதா சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே. அதனால ஒன்றும் தவறு. அதனாலலாம் சுகர் கூடாது. தரலையே நினைச்சா தான் அங்க அப்படியே கனை நீர் சுரக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாராம், இந்த மாதிரி பண்ணிடுவோம் அதுதான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த உலகத்துல மாமியாரா இருந்தாலும் சாமியாராக இருந்தா உண்மையா இருந்தா இந்த உலகம் நம்பும் இல்லையா. சாமியார்களே நல்ல சாமியார்களா இருக்காங்க. உலகம் நம்மளை ஏமாத்த தான் செய்யும். நாம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு கதை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இந்த முதியோர்களாக இருக்கிறதுனால ஒரு தாய் கதையை நான் சொல்லலான் இருக்கேன். ஒரு அம்மாவும் பையனும். அந்த அம்மாவுக்கு புருஷன் இல்லை, சின்ன பையன். அவனை வளர்த்து நல்ல வேலை கிடைச்சிருது. சென்னை கூட்டிகிட்டு வரான் அந்த பையன் அம்மாவை. ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுக்குறான். நல்ல வேலையில் அவனுக்கு அமெரிக்காவுக்கு மாறுதல் ஆகுது. அப்போ இந்த அம்மாவுக்கு கூட தங்குறதுக்கு அவனுடைய அத்தையை கூட்டிகிட்டு வந்து துணைக்கி வச்சுட்டு இவன் அமெரிக்காவுக்கு போயிடுறான். அங்கே போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு ஆந்திரா பெண்ணோட அவனுக்கு காதல் ஏற்பட்டு திருமணம் ஆகி குழந்தையும் பிறந்துருது. இதை தெரிஞ்ச இந்த அத்தைக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா இந்த அத்தை தன்னுடைய பொண்ணைத்தான் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு வச்சிருந்திருக்காங்க. இவன் இப்படி பண்ணிக்கிட்டானோன்னா அந்த அம்மா விட்டுட்டு அவன் அந்த அத்தைக்காரி போயிட்டா. உடனே சரி அம்மா தனியாக இருக்காங்களேன்னு பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே வந்துடுறான் வீட்டுக்கு. வந்தோன்னா ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் அந்த பொண்ணு மாட்டுக்கறியை வச்சிருந்திருக்கு. இந்த அம்மா சைவ பிள்ளைமார் திறந்து பார்த்துருக்கு மாட்டுக்கறி. அதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. டாக்டர் வந்திருக்காங்களா? சூப்பெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்கள் கேட்குறத எனக்கு சூப்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. டாக்டர் பவித்ரா பாண்டீஸ்வரன் வந்திருக்காங்க. ஒரு உன்னதமான மருத்துவ பணி செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். நன்றி, உட்காருங்க. தேங்க்யூ ஸோ மச். எதோட விட்டேன் கதையில்? மாட்டுக்கறியை பார்த்துருச்சு. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம ஆளுகளில் கல்யாணம் பண்ணால் இப்படிலாம் ஆயிருக்குமா அப்படின்னு கோபம், சண்டை வந்துருச்சு. வாக்குவாதங்கள் நடக்குது. ஒரு பட்டிமன்றத்தில் தாயா தாரமான்னு கேட்டபோது நடுவர் சொன்னாராம், ராத்திரியில் தாரம் பகல்ல தாயின்னு சொன்னாராம். என்ன பண்ணுவான்? கொண்டு போய் அம்மாவை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டான். பொண்டாட்டி பிள்ளைங்களாம் கூட்டிக்கிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கே போயிட்டான். இந்த அம்மா அந்த முதியோர் இல்லத்தில் இருந்திருக்கு. கொஞ்ச நாளில் இறந்து போயிடுச்சு. அந்த அம்மா கூடவே நட்பா டேவிட்னு ஒருத்தர் நட்பா பழகியிருக்கார். இந்த பையன் திரும்ப வர்றான், ஒரு மாதம் கழித்து வர்றான். வந்து கேட்குறான். அப்போது அந்த டேவிட் சொல்கிறாரு, உங்கள் அம்மாவுக்கு மேஜிக் ஷோ பண்ணுற இதெல்லாம் இருந்திருக்கு. அவங்க வீட்டில் இங்கே முதியோர் இல்லத்தில் அவங்க மேஜிக் ஷோலாம் எங்களுக்கு பண்ணி காமிச்சாங்க. சுற்றுலாலாம் கூட்டிகிட்டு போனோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. விடுதிகளுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போனோம், ஹோட்டலுக்கு அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு இந்த மகனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கு. இந்த அம்மாவுக்கு இவ்வளோ திறமை இருக்குது, நம்ம இந்த உலகத்தில் நம்ம அம்மாவை காமிக்கவே இல்லையே அப்படின்னு நிற்கும் பொழுது, அந்த அஸ்தியை கையில் வச்சுக்கிட்டு நிற்கும் பொழுது அலை வந்து காலில் அடித்து அந்த அஸ்தி கீழே விழுந்து அவனால் அந்த கடமையை கூட செய்ய முடியலை. அதோட கதை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு நகரத்தார்கள் நம்ம எவ்வளவோ விஷயத்தில் உயர்ந்து இருக்கோம். பெற்றோர்களை பராமரிக்கிறதுல ரொம்ப நம்ம குறைவாக இருக்கோன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு பெற்றோர்கள் இறந்துட்டா
வெளிநாட்டில் இருக்கவங்க இப்போதானே வந்துட்டு போனோம், $10 செலவழிச்சோம், $20 செலவழிச்சோம், எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி சித்தப்பா மகன் பெரியப்பா மகனை கூப்பிட்டு நீயே செஞ்சிருடா எல்லாத்தையும். அவனும் செஞ்சிடுறான். ஊர்லேருந்து வந்து தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொன்னால் அவன் பாக்கெட்டில் வாங்கி தேங்க்ஸை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். உள்ளூரில் இருக்கவங்களும் $5 வடைக்கு 5 கிலோமீட்டர் போய் வாங்கி சாப்பிட்றோம். பக்கத்தில் இருக்க அம்மா அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். இன்றைக்கி முதியோர் இல்லனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த சங்கத்துலலாம் வந்து தான் நிறைய பேர் தனிமையை போக்கிக்கிறாங்க. நிறைய பேர் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க சங்கம் அப்படின்றாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வருத்தத்தக்க விஷயமா இருக்குது. நம்மளுக்கு ஒரு நாள் வயசாகுமே அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நினைக்கணும். சின்ன வயசில் கீழே விழுந்துட்டோன்னா அம்மா ஓடி வந்து தூக்குவாங்க. அந்த பழக்கம்தான் நம்மளுக்கும் பெருசாகணுன்னு எத்தனை தொழிலில் எத்தனை பேரை எவ்வளோ உயர்த்தி விடுறோம். ஒரு சங்கத்து மூலயமா இன்னைக்கு எவ்வளோ ஸ்பான்சர் அண்ணன் 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைய இன்னும் இந்த முதியோர் ஸ்பான்சர் வந்திருக்கு. 6 மாதத்துக்கு நிறைய இல்லை இன்னும் 1 வருஷத்துக்கு இப்போவே ஸ்பான்சர் வந்துருச்சு சுகப்பிரசவம் ஆகிற வரைக்கும். அப்படி நம்மளுக்கு எவ்வளோ நமக்கு எத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதில்ல. நம்ம கொஞ்சம் நம்மளுடைய சமூகம் பின்தங்கி தான் இருக்குது. துபாயிலெலாம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரர்களே இல்லை, முதியோர் இல்லமே கிடையாது. இஸ்லாமியர்கள் எங்களுடைய வயசானவங்களை நாங்கள் விடமாட்டோம், அது எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய குரானில் எங்களை வச்சுக்கிறது, பிள்ளைங்களை மாதிரி பார்த்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க துபாய் நகரத்தில். ஸ்வீடன் நாட்டிலெலாம் முதியோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா. ஸ்வீடன் நாடு உலகம் என்ன பண்ணியிருக்கு, வீடு விட்டுட்டாலும் உலகம் விடாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சால்போ வீடுகள்னு கட்டினாங்களாம், லிவிங் டுகெதர். 6 மாடி கட்டடம், பேசாதீங்க கொஞ்ச நேரம் முடிச்சுக்கிட்டுறேன். 6 மாடி கட்டடம் கட்டினாங்களாம். ஒரு மாடியில் அவங்கள தங்க வச்சாங்களாம், ஒரு மாடியில் பிரார்த்தனைக்கு, ஒரு மாடியில் கிச்சன், ஒரு மாடியில் ஸ்விம்மிங் பூல், ஒரு மாடியில் லைப்ரரி, ஒரு மாடியில் இளைஞர்கள் அனாதை பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சு, இன்னொரு மாடியில் வேலை வாய்ப்புகளுக்காக வேற ஊர்லேருந்து வந்து வேலை பார்க்குறவங்கள தங்க வச்சாங்க. வாரத்தில் ஒரு நாள் அந்த இளைஞர்கள் இந்த முதியோர்களிட 2 மணி நேரம் செலவழிக்கணும். செல்ஃபோன் சொல்லி கொடுக்கறது, புத்தகங்கள் படித்து காமிக்கிறது, அவங்களோட நேரங்களை செலவழிக்கிறதெல்லாம் இந்த முதியோர்கள் செஞ்சு கொடுப்பாங்களாம். அப்போ அங்க உள்ள நாட்டில் உள்ளவங்கெல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து தனிமையே தெரியல, எங்க நாடு எங்களை நல்லபடியா பார்த்துக்குதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் வீடு கைவிட்டாலும் இந்த உலகம் கண்டிப்பாக கைவிடாது. வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றி பெறும் பொழுதும் சரி, தோல்வி அடையும் பொழுதும் சரி, ஒரு ஆணியிலேருந்து கம்பி வரைக்கும் பார்த்து பார்த்து கட்டுவோம், அதுதான் வீடு. ஒரு மனிதன் ஆனந்தமாக இருக்கும் பொழுதும் சரி, வருத்தமான சூழ்நிலையும் சரி, அப்படிப்பட்ட வீடை நம்ம தாங்கி வைத்துக் கொள்வோம். பெரும் பகுதி வீட்டிற்காகத்தான் ஒரு மனிதன் வடிவமைப்பதற்குத்தான் தான் சம்பாதிக்கும் பணத்தை பெரும்பாலும் செலவழிக்கிறான். அப்படிப்பட்ட வீட்டை நாம் கோயிலை போல சுத்தமாக வைத்திருக்கிறோமா? அதில் வாழும் மனிதர்களை கடவுளை போல பேணி பாதுகாக்கிறோமா? ஒரு விஷயத்திற்காக எடுக்கக்கூடிய ஆர்வமும் முயற்சியும் அது கிடைத்தவுடன் குறைந்து விடுகிறது. ஏன் என்று சிந்திப்போமா? ஒரு வீடு என்பது மிக மிக முக்கியம். அதை எத்தனை பேர் சுத்தமாக வைத்திருக்கிறோம்? சமையல் அறை என்பது மிக முக்கியமான ஒன்று. தினம் உபயோகப்படுத்தும் எண்ணெய் பாத்திரம் பிசுக்கில்லாமல் இருக்கிறதா? காலாவதியாகியும் பிரிக்கப்படாமல் உணவுப் பொருட்கள், மளிகை பொருட்கள் அப்படியே இருக்கின்றதா? 5 நாட்களுக்கு முன் செய்து வைத்த உணவு பதார்த்தங்கள் ஃப்ரிட்ஜில் அடைக்க வைக்கப்பட்டிருக்கிறதா? பூஜை அறையில் கடவுள் திருப்படத்தில் காய்ந்த பூக்கள் எடுக்கப்படாமல் இருக்கிறதா? உணவு மேஜையில் உணவை தவிர வேறு பொருட்கள் சிதறி கிடக்கின்றதா? வரவேற்பு அறை சோபாவில் மனிதர்கள் அமர்வதற்கு பதில் துணிகள் இடப்பட்டிருக்கிறதா? நிறைய வீட்டில் துணி தான் இருக்கும். எல்லார் வீட்டு சோஃபாலையும் பார்த்தீங்கன்னா நல்லா கை தட்டுறாங்க. யாரும் வந்தால் வாங்க வாங்கன்னு முதல்ல சோஃபாவில் இருக்க துணியைத்தான் தூக்கிக்கிட்டு உள்ளே ஓடுவோம் நம்ம எல்லாருமே. இல்லை, அந்த தொலைக்காட்சி வைத்திருக்கும் மேசையின் மீது புழுதி படர்ந்திருக்கிறதா? கழிப்பறைக்குள் செல்லும் பொழுது கால் வைக்கும்போது சுத்தமாக இல்லையே என்று மனம் சொல்லுகிறதா? குளியலறை கண்ணாடியில் முகம் பார்க்க முடியவில்லையா? மறைத்து வைக்கப்பட வேண்டிய உள்ளாடைகள் வெளிச்சத்தில் கிடைக்கிறதா? 4 நாட்களை உரையேனும் நம்ம படுக்கை விரிப்புகளை மாற்றுகிறோமா? இவையெல்லாம் ஒரு விஷயமா என்று நீங்கள் கேட்கலாம். வீடு என்பது செங்கலாலும் மணலாலும் கட்டப்பட்டது அல்ல, அது மனிதர்களுடைய உணர்வுகளால் கட்டப்பட்டது. வீடு சுத்தமாக இருந்தால் நாடும் நலம் பெறும் என்பதுதான் உலகம்.
வீடும் உலகமும். வீடு அனுசரிச்சா உலகமும் அனுசரிக்கும். வீடு விட்டு கொடுத்தா உலகமும் விட்டு கொடுக்கும். நீங்க உதவி செஞ்சா உலகமும் உங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு மனிதனும் வீட்டுக்குள்ள உலகத்தை எதிர்கொள்றான். வீட்டை விட்டு வெளியில வரும்போது போயிட்டு வரேன்னு சொல்லுவான், கெட்ட இதுக்கு போகும்போது போறேன்னு சொல்லுவான். அதுதான் வீடுங்கிறது. ரௌத்திரம் பழகு. எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோபப்படணும். விவேகானந்தர் ஒரு முறை ரயிலிலே பயணம் செய்தாராம். அப்ப முதல் வகுப்புல ஒரு ஆங்கிலேயன் அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க முடியாதுன்னு சொன்னாராம். விவேகானந்தர் சொன்னாரா, நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், ஏன் நீ எந்திரிக்க முடியாதுன்னு சொல்றேன்னு சொல்லி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு அன்னை மாதிரி இருப்பார் விவேகானந்தர். அப்படி எடுத்து முறுக்கி இப்படி கையை காட்டினோட பயந்த எந்திரிச்சு ஓடியே போயிட்டானோ. ரௌத்திரம் பழகு. எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோபப்படணும். சில பேர் இருப்பாங்க ட்ரக் ஆஃப் கார்பேஜ், குப்பை வண்டிகள். எதை சொன்னாலும் கோபப்படுவாங்க, எதை பேசினாலும் ஏட்டி பூட்டியா பேசுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நம்ம அங்கே துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி ஹாய் அப்படின்னு சிரிச்சுட்டு நம்ம பாடு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே வரணும். ஒவ்வொருத்தரையும் நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கேமராமேன் கதை சொல்லியிருப்பேன். முகத்துக்கு நேராக நம்ம ஒருத்தரை கேமராமேன் எப்படி பார்க்குறாரோ அது மாதிரி சிரித்து சந்தோஷமாக ஒவ்வொருத்தரையும் நம்மளுடைய வேலைகளை வச்சுக்கிட்டா தான் நம்ம இந்த காலத்தை நம்ம நடக்க முடியும். டாக்டர் பவித்ரா வந்துட்டாங்க. நேரம் ஆயிடுச்சாண்ணா? வந்துட்டாங்க. இல்லை டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள். ஒரு புத்த பிரதிஷ்டை இருந்திருக்காரு, ஒரு ஞானி இருந்திருக்கார். அந்த ஞானி என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய சிஷ்யர்கள் 3 பேரையும் போய் புத்த பிரதிஷ்டை வாழ்கிற இடத்துல போய் சீப்பை வித்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கார். சீப்பு அந்த ஊரில் எல்லாரும் மொட்டை தலையோடு இருப்பாங்க, எப்படி சீப்பு விற்க முடியும்? 3 பேர் போய் வித்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கார். சரின்னு போய் 3 பேரும் விற்க போயிருக்காங்க. 3 பேர் வித்துட்டு வந்திருக்காங்க. அதில் முதலாமானவன் ஒரு 5 பேருக்கு மட்டும் விற்றுருக்கான். எப்படி விற்றீங்கன்னு கேட்டிருக்கார். அவன் சொல்லியிருக்கான், இந்த சீப்புனால நம்ம இந்த சீப்பை யாராவது உங்களை தேடி வர்றவங்களுக்கு, அலைஞ்சு திரி வர்றவங்களுக்கு இந்த சீப்பை கொடுங்க, அப்போ அந்த சீவிக்குமால அந்த சீப்பை அதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிங்க சொல்லுங்கன்னு சொல்கிறான். இன்னொருத்தன் கேட்டானா, 50 பேருக்கு வித்திருக்கேன்னு சொன்னானா. எப்படி 50 பேருக்கு வித்தீங்க அப்படின்னு கேட்டபோது, புத்தருடைய பொன் மொழிகளை அந்த சீப்பில் எழுதி விற்றேன், எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ உலகம் பறந்து விரிந்தது. எப்படினாலும் நம்ம வாழ்ந்துடலாம், முயற்சி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் கண்டிப்பாக வாழ்ந்துடலாம். உடல் நலம் ரொம்ப முக்கியம். டாக்டர் வந்துட்டாங்க. அண்ணன் நான் அதோட இருந்துக்கலாம். உடல் நம்ம எங்கள் சித்தி சொல்லுவாங்க, ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சிக்கனமாக இருக்கலாம். நம்ம யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை. டிரைவரு, சமையக்காரி, வேலைக்காரி இவங்களெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மூளையை ஆள்பவன் ஜனாதிபதி, தலை கல்வி அமைச்சர், கண்ணு சட்டத்துறை அமைச்சர், மூக்கு சுகாதாரத்துறை அமைச்சர், வாய் செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சர், காது தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், தோல் பாதுகாப்புத்துறை அமைச்சர், இதயம் தல கல்வி அமைச்சர், இதயம் நிதி அமைச்சர், வயிறு உணவு அமைச்சர், நுரையீரல் உள்துறை அமைச்சர், கால் போக்குவரத்து துறை அமைச்சர். இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக ஆள்பவரது ஒரு ஆரோக்கியமான உடல் தலைமைச் செயலகம். இதை நம்ம தான் நல்லபடியாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கலைன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்களோட வேலையாக இருக்குது. நம்ம உடலை கண்டிப்பாக நல்லபடியாக பராமரிச்சிருந்தா இந்த உலகத்தில் உடல் நல்லா இருந்தால் தான் எல்லா சித்திரம் இருந்தால் தான் சுவரில் எழுத முடியுன்ற மாதிரி எல்லாம் நம்ம தான் இந்த உடல் நடலை நல்லபடியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் இந்த சோசாமி ஐயா, கணேசன் ஐயாலாம் இந்த மேடையில் பேசின இந்த இடத்துல எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த நகரத்தா சங்கத்திற்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, மதிய உணவு வழங்கும் ராதா மணிவண்ணன் அவங்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓய்வு ரொம்ப முக்கியம். ஒரு உச்சியில் ஒரு பறவை பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருக்கும், அசையாமல் ஆடாமல் 1 மணிக்கு. ஏன்னா பறவை கூட ஓய்வு எடுக்கும், நம்மளும் ஓய்வு எடுக்கணும். நல்ல புத்தகங்களை வாசிங்க, அது நல்ல சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு நல்ல சின்ன சின்ன பயணங்கள்லாம் போங்க, அது உங்களுடைய மன மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நட்போடு இருங்க, அது மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவோடு இருங்க, அது உங்களுக்கு ஒரு ஆத்மால திருப்தியை கொடுக்கும். எல்லோருக்கும் இனிமையான இரவும் ஏதுமான உறக்கமும் உங்கள் வசம் ஆகட்டும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இங்க பாருங்க, திருமண சேவைக்காக போல 2 பேரையும் கட்டி வச்சிருக்காங்க மைக்ல, கணவனும் மனைவி மாதிரி. நன்றி. அவர்களுக்கு
மதுரை நகரத்தார் சங்கத்தின் நிர்வாகிகளின் சார்பாக